வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவாதி தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்போடு கூட இந்த காலை வேளையிலே வாழ்த்துகின்றேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நாம் அனைவரும் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கின்ற ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடும் விண்ணப்பத்தினாலும் ஜெபத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே அநேக விதமான சோதனை காலங்களிலே நாம் இருக்கிறோம். எல்லாவற்றையும் ஜெயிக்க தேவன் நமக்கு பலன் அளிப்பார். இந்த கொரோனா வைரஸ் நிமித்தம் நாம் கலங்காதபடி நாம் தைரியமாக இருப்போம். கர்த்தரிடத்திலே தொடர்ந்து நாம் போராடி ஜெபிப்போம். நிச்சயமாக தேவன் நம்முடைய தேசத்துக்கு ஒரு மாபெரும் விடுதலை கர்த்தர் கொடுப்பார். இதனாலே கர்த்தருடைய வசனத்தை நாம் கேட்போம். எரேமியா 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். எரேமியா 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். கர்த்தாவே, உம்முடைய கண்கள் சத்தியத்தை அல்லவோ நோக்குகின்றது. இந்த ஒரு வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், புலம்புகிறார். அது இஸ்ரவேல் மக்களை குறித்த ஒரு பாரம். கண்ணீர் வடித்து எப்போதும் அழுது போராடுகிற ஒரு தேவ மனுஷன் தீர்க்கதரிசி எரேமியா சொல்லுகிறார், கர்த்தாவே, உம்முடைய கண்கள் சத்தியத்தை அல்லவோ நோக்குகின்றது. அருமையான தேவனுடைய மக்களே, ஆண்டவருடைய கண்கள் என்ன நோக்குகின்றதா? எப்போதும் சத்தியத்தை. ஆமாம், அவருடைய கண்கள் எப்போதுமே சத்தியத்தை தான் மாறும். சத்தியத்தை அல்லவோ நோக்குகின்றது. ஆண்டவர் பூமியில் பார்க்கிறார். அதனால தான் 1வது வசனத்தில் சொல்கிறாரு, நியாயம் செய்கிற மனுஷன் நீங்கள் கண்டுபிடிப்பீர்களோ என்றும் சத்தியத்தை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று எருசலேம் தெருக்களிலே திரிந்து பார்த்து விசாரித்து அதன் வீதியிலே தேடுங்கள். காண்பீர்களானால் அவர்களுக்கு அதற்கு மன்னிப்பு தருவேன். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய கண்கள் அவருடைய சத்தியத்தை மாத்திரம் நோக்குகின்றது. சத்தியத்தை தேடுகிற மக்கள் மேலே, நீதியை தேடுகிற மக்கள் மேலே, கர்த்தரை தேடுகிற மக்கள் மேலே அவருடைய கண்கள் என்னவாக இருக்கிறது? நோக்கமாக இருக்கிறது. ஆண்டுடைய கண்கள் பாருங்கள், இல்லைங்களா? அப்போ ஆண்டுடைய கண்கள் எப்போதும் பரிசுத்த அவருடைய கண்கள் எப்போதும் சத்தியத்தை மாத்திரம் நோக்குகின்றது. சரி, நம்முடைய கண்கள், மனுஷனுடைய கண்கள் எப்படி இருக்கு சொல்ல முடியுமா? சத்தியத்தை மாத்திரம் என் கண்கள் நோக்குகின்றது என சொல்ல முடியாது. உலகத்தில் நம்ம பலவிதமான பாவம் நிறைந்த உலகத்தில் இருக்கிறோம். ஆனால் நம்முடைய கண்கள் பாவ இச்சைகளை இருக்கிற ஒரு கண்கள். ஆதாம் ஏவாள் அந்த தோட்டத்தில் ஆண்டவர் உருவாக்கி, அந்த தோட்டத்தினுடைய எல்லா பழங்களும் சாப்பிடுங்க, ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க கணித்து என்ன பண்ணாது, சாப்பிடாதீங்க. ஆனால் பார்த்து பிசாசு என்ன பண்ண சோதித்தான், அதை காமிச்சான். அந்த கண், அதை பாருங்கள், அந்த கண்ணை வச்சு பாருங்கள். அப்போ அந்த பழத்தை பார்க்கும்போது பாவத்துக்குரிய பழம், நன்மை தீமை அறியத்தக்க ஒரு பழம். அப்போ அந்த ஆதாம் ஏவாள் அதை பார்க்கும்போது, ஆமாம், ஆண்டவர் சொன்னார், அந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா
சாகவே சாவீர்கள், செத்துடுவீங்கன்னு. ஆனால் பிசாசு வந்து அதை மாற்றி சொல்லிட்டான். ஏவாலே அந்த பழத்தை பாரு, ஆமாம் அது எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு, ஓ ரொம்ப நல்லா இருக்குது, அந்த கண்களில் இச்சிக்கத்தக்கப்பட ஆமாம் பழமாக இருந்தது. அந்த கண்களை பார்க்கும்போது அப்படியே பறித்து சாப்பிடணும் போல, அந்த கண்களில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக. அப்போது அந்த கண்கள் என்ன பண்ணுச்சு, அந்த பாவ பழத்தின் மேலே கண்கள் போச்சு. சாத்தான் என்ன பண்ணா, அந்த பழத்தை நீங்கள் சாப்பிடுங்க, ஆண்டவர் சொல்லிட்ட செத்துருன்னு சொல்லிட்டாரா, இல்லை சாக மாட்டீங்க, அதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் கடவுளை போல ஆடுவீங்க, உங்களுக்கு சாவே வராதுன்னு சொல்லிட்டு பச்சை பொய் முதல் பொய் ஏதேன் தோட்டத்தில் பிசாசு சொன்னான். அதை நம்பி என்ன பண்ணாங்க, ஆதாம் ஏவாள் அந்த பழத்தை தொட்டு பாவம் செய்தார்கள். பாவம் அவர்களுக்குள்ளே பிரவேசித்தது. அப்போது கண்கள் திறக்கப்பட்டுச்சு. என்ன கண்கள்? ஆமாம், மகிமையின் கண்களாய் மகிமையின் சாயலை தேவனை மாத்திரம் பாவத்தை பாராத அந்த கண்களாய். இப்போது பாவத்தை பார்த்துட்டதுனால தேவனுடைய மகிமையை அவங்களால பார்க்க முடியல. புரியுதுங்களா? இப்போ பாவத்தினுடைய கண்களாய் மாறிடுச்சு. ஏன்னா கண்களினால் இச்சித்தார்கள். என்ன பண்ணார்கள்? இச்சித்தார்கள், இல்லைங்களா? ஆமாம், 1 யோவான் புஸ்தகத்தில் மிக அற்புதமாக யோவான் இப்படியாக எழுதுகிறார், இல்லைங்களா? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லப்படுகிறது, ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். உலகம் அதன் இச்சையும் ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். இது என்ன சொல்ல வர்றார் யோவான்? ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் நிச்சயமும் ஜீவனத்தின் பெருமை. அப்போ கண்களின் இச்சையினாலே, மனிதனுடைய கண்கள்னாச்சு இச்சையினாலே, இச்சையினுடைய பார்க்கிற அந்த கண்கள் பாவ கண்களாய் மாறி போச்சு. ஆகினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உலகத்தில் பார்ப்பதெல்லாம் இச்சையோடு ஆமாம் பார்க்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், இச்சையோடு பார்க்கிற ஒரு ஸ்திரீ அவளோட விபச்சாரம் செய்தாயிற்றுன்ற. அப்போ கண்கள் வந்து இந்த கண்கள் என்ன ஆச்சு? உலகத்தின் பாவங்களை. ஆனால் தான் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பாவத்துக்குள்ள அவங்க கண்களை ஆண்டவர் என்ன பண்ணார்? அந்த மனக்கண்களை பிசாசான் குருடாக்கிட்டான். மனக்கண்களை என்ன பண்ணிட்டான்? பிசாசு குருடாக்கிட்டான். சுவிசேஷத்தின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளியை பார்க்கக்கூடாது, அதுக்கு பதில் பாவத்தினுடைய கண்களை கொண்டு. அதனால தான் இந்த ஜனங்களுக்காக அவங்களுடைய மனக்கண்கள் திறக்க வேண்டும் என்று பவுல் ஜெபம் பண்ணுறார். அதனால ஆண்டவரை நாம் விசுவாசித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டோம், நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டது, மாம்சத்தினுடைய பாவங்கள் ஆண்டவர் மன்னித்தார், நம்முடைய கண்கள் எல்லாம் திறக்கப்பட்டது. இப்போது கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஒரு கண்கள், இல்லைங்களா? பரிசுத்தமான ஒரு கண்களாக கர்த்தர் நம்மை மாற்றினார். அல்லேலூயா, கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம், மகிமை உண்டாவதா. ஆண்டவருடைய கண்கள் சத்தியத்தை அல்லவோ நோக்குகின்றது. அப்போ தேவன் நம்மை கர்த்தருடைய பிள்ளைகளாக, நம்ம பாவத்தில் இருந்தோம், அதுக்கு பிறகு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசித்து நம்ம மனம் திரும்பி விசுவாசித்து ரட்சிக்கப்படும். நம்ம வந்து ஞானஸ்தானத்தை ரட்சிக்கப்பட்டோம். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். இப்போ நம்ம ஆணுடைய பிள்ளைகளாயிட்டோம். இப்போது ஆண்டவர் எப்படி அந்த கண்கள் சத்தியத்தை நோக்குகின்றதோ அதுபோல தான் திருச்சபையாகிய மணவாட்டியினுடைய கண்களும் இப்பொழுது பரிசுத்தமாக்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய கண்கள் கர்த்தருடைய கண்களைப் போல சத்தியத்தை நோக்குகின்ற கண்களாக. பிரசங்கி புஸ்தகத்தில் மிக அருமையாக எழுதுகிறாரு,
4ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தில் என் பிரியமே திருச்சபையை வர்ணிக்கிறார். என் பிரியமே ரூபவதி, உன் கண்கள் புறாக்கண்கள். திருச்சபை ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய கண்கள் என்னதான் புறா கண்களுக்கு ஒப்பிடுறார். ஏன்னா புறா என்பது பரிசுத்தமானது, அதுக்கு பிச்சு இருக்காது, பாவம்லாம் கிடையாது, பரிசுத்தமான. தான் பரிசுத்தாவின் இயேசு மேலே ஞானஸ்நானம் எடுக்கும்போது புறாவை போல பரிசுத்தம் இறங்குறார். எல்லா பறவைக்கும் பிச்சு இருக்கும், ஆனால் புறாவுக்கு மாத்திரம் கசப்பு, பிச்சு என்றால் கசப்பு இல்லை. அப்போ திருச்சபை மணவாட்டி கூட என்ன சொல்கிறாரு? ஆமாம், கண்கள் புறா கண்கள் என்று சொல்கிறார். அந்த கண்கள் ஆமாம் சத்தியத்தை நோக்குகின்ற. புறா எப்பவுமே கோதுமை மணிகளை மாத்திரம்தான் அதை பார்க்கும், அசுத்தத்தெல்லாம் அது தேடாது, அசுத்தத்தெல்லாம் பார்க்காது. அதுபோல் சபையை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஒரு புறாவுக்கு ஒப்பிடுறார். ஆகினால எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஆண்டவருடைய கண்கள் சத்தியத்தை அல்லவோ நோக்குகின்றது. நாம் கூட திருச்சபையாக தேவ பிள்ளைகளாக நாம் மாம்சத்தினுடைய இச்சின் கண்கள் எல்லாம் மாறி பரிசுத்தமாய் பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்க்கிற பரிசுத்த மணவாட்டியாக திருச்சபையாகி நாம் நம்முடைய கண்கள் ஆண்டவருடைய கண்களைப் போல சத்தியத்தை நோக்குகின்ற கண்களாய், ஆமாம் பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய், அப்படிப்பட்ட கண்களாக நல்ல நல்ல நல்லவைகளை நல்ல சத்தியத்தை தேடுகிற ஒரு கண்களாக கர்த்தர் நம்மளை மாற்றியிருக்கிறார். அதனால தான் நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது. ஆகிய நாம் கூட ஆண்டவருடைய கண்களைப் போல எப்போது நம்முடைய கண்கள், புறா பார்த்தீங்கன்னா எப்போது அது கோதுமை மணிகளை தான் தேடிக்கிட்டே இருக்கும். அதுபோல் நாமும் கூட ஒவ்வொரு நாள் சத்தியத்தை தேடுகிற வேண்டும். வேதத்தை ஆராய்ந்து பைபிளில் என்ன வசனம் இருக்குது, நமக்கு என்ன சொல்லுகிறது, நமக்கு என்ன போதிக்கிறது என்று வேதத்தை நாம் படிக்க வேண்டும். அப்படி கண்களில் ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை நாம் படிக்கும்போது நிச்சயமாக அது நமக்கு வழிநடத்தும். ஆகினால நம்மேல் தேவன் பிரியமாக இருப்பார். நீதிமான் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட கண்களாக சத்தியத்தை தேடுகிற சத்தியத்தையே நோக்குகின்ற கண்களாக கர்த்தரை மாற்றியிருக்க நம்ம தொடர்ந்து அதுபடிப்பட்ட தேவனை நோக்கி பார்க்கிற கண்களாக பரலோகத்திலே ஒத்தாசை வரும். ஆமாம், தாவீது சொல்கிறார், இல்லை எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்கிறார். இந்த காலை பொழுதில் நல்ல சத்தியத்தை கர்த்தர் நம்மளோடு பேசினா ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, இதோ உம்முடைய கண்கள் சத்தியத்தை அல்லவோ நோக்குகின்றது என்று எரேமியா தீர்க்கதரிசி புலம்பினது போல, கர்த்தாவே இஸ்ரவேல் ஜனங்கள் சத்தியத்தை தேடக்கூடிய உணர்வுள்ள மக்களாக இதோ தேவனை தேடுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று இதோ அவர்கள் புலம்பினது போல ஆண்டவரே, இதோ தீர்க்கதரிசியாகிய அவர் மூலம் எழுதி வைத்த மறைபொருள் ஜீவனுள்ள சத்தியத்தை இந்த நாளில் எங்களோடு பேசுவதற்காக ஸ்தோத்திரம். நாங்களும் கர்த்தாவே உம்முடைய கண்கள் சத்தியத்தை நோக்குறது போல எங்களுடைய கண்களும் சத்தியத்தை மாத்திரம் நோக்கி இருக்கும்படியாக சத்தியத்தை ஆண்டவரே தேடுகிற மக்களாக, அப்படிப்பட்ட ஒரு கண்கள் அவங்களுடைய கண்கள் உடையவர்களாக தகப்பனை உண்மை மாத்திரம் பார்க்கக்கூடிய கண்களாக இருக்க நீர் உதவி செய்யும். தகப்பனே, இந்த சத்தியத்தை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை, திருச்சபை மக்களை, தேவ பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தாவே, நல்லதையே நாங்கள் நோக்கி பார்க்க, சத்தியத்தையே வசனத்தை மாத்திரம் நாங்கள் பார்க்கத்தக்கதாக நீர் உதவி செய்கிறார். ஆண்டவரை தொடர்ந்து உடைய பிள்ளைகளை எல்லா விதமான இந்த கொரோனா காலத்தில் எல்லா விதமான மரணத்துக்கும் திகிலுக்கும் பயத்துக்கும் விலைக்கு ஒவ்வொரு நாளும் நீ பாதுகாத்து வழிநடத்துகிறார். எல்லா மகிமையும் துதியும் கனம் செலுத்துகிறோம். எல்லாருடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மே காட் பிளஸ் யூ.